தப்பினோம் பிழைத்தோம் தெறிக்க ஓடிய பணிப்பெண்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில செய்திகளோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தெரித்து ஓடிய பணிப்பெண்கள் 3 பேரும் தங்களுடைய லக்கேஜ்களுடன் தெருவில் நடந்த துயரம். இதோ அறிவாளுடன் விரட்டிய பாபா. குப்பைகளை போடுபவர்களுக்கு மிக முக்கிய எச்சரிக்கை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் ஆதில் அல் சாதோன் இதோ எதிர்வரும் 52 நாட்களுக்கு தொடர்ந்து குவைத்தில் மழை பெய்யும் அப்படி என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. 52 நாட்களுக்கு மழை எதிர்பார்க்கலாம். அதே போல இதோ குவைத்தி குடிமகன் ஷாபியா பகுதிகளில் போலீஸ் சோதனையின் போது ஷாடோ வாளை வைத்து போலீஸ் அதிகாரிகளை சோதனையில் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய சம்பவம். 4 அதிகாரிகள் உட்பட பலரும் காயமடைந்த நிலையில் இதன் பிறகு உடனடியாக சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். தற்போது அந்த நபருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகளையே வெட்டுறாங்கன்னா நம்மெல்லாம் ஏமாத்திரம். இதோ தப்பி ஓடிய பணிப்பெண். இவங்களுடைய அந்த முக வாக்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க நேபாள் நாட்டு பணிப்பெண்கள் மாதிரி தோற்றம் அளிக்குது. 3 பேர் கொண்ட குழு நடு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இது வேறொருத்தர் ஃபோட்டோ அடித்து அனுப்பியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்களுடைய வீட்டு ஓனர் அவங்களுடைய வீட்டு சிசிடிவி காட்சிகளையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. என்ன காரணம் ஏதுன்னு தெரியலை. 3 பேரும் தப்பி ஓடி இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்றது இன்னும் வெளிவரலை. தானால் தப்பி ஓடினாலும் தயவு செய்து தூதரகத்துக்கே போயிருங்க, யாராக இருந்தாலும் சரி. தயவு செய்து ரொம்ப கவனம். குப்பைகளை போடும்போது வீதிகளில், கடற்கரைகளில் 500 தினார் அபராதம். அதே மாதிரி பாருங்கள், அந்த ஊனமுற்ற வலது குறைந்த குழந்தைகள் ஒன்று சேர்ந்து குப்பைகளை அள்ளியிருக்கிறாங்க பீச்சில். எப்போ ஒரு நாளைக்கு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து குப்பைகளை க்ளீன் பண்ண போகிறோம். في كل اللغات القواعد العامة، فشنو أكثر من كذي؟ يعني الناس إذا ما يقرون يحسون، ولكن هذه رسالة لجميع المواطنين والمقيمين بالمحافظة على البيئة. اللي يحط هني وسخ شو تقولي له؟ هذه لا لا لا. اللي يقط الوساخة بالشاطئ شو تقولي له؟ أقول له التزم، ما تقط الوساخة بالشاطئ واحترم نفسك شوية. طبعا هذول مكلفين انه يشيلون النفايات بالاماكن المخصصة، وهذا بابليك بيتش مو مخصص للنفايات، يعني هذا للاستمتاع واكله وشربه واستانسه، وشيلوا شغلكم عقبكم حطوه في موقع النفايات والجندي الاصفر ما راح يقصر. شو قاعد تسوي اليوم؟ لما اوقد زبالة. اليوم تلم الزبالة؟ ايه. شنو تقول حق الناس اللي يقطون زبالة؟ لازم يقطون بيبسي، يقطون الزبالة، كل شيء اسوي ابي. احنا دائما عندنا حملات بيئية دائما، لكن اليوم عندنا اوتيل كويت كونتيننتال مسوين حملة تنظيف ومقدمين دعوة حق معالي محافظ العاصمة الشيخ عبد الله سالم العلي الصباح، وكون الشيخ عبد الله من الداعمين للمبادرات الاجتماعية كلفني بها اني احضر عنه نيابة عنه،
فحضوري اليوم مو بس حضور عادي اني والله انا في مبادرة بيئية، حضوري اليوم يمثل اكتوبر الوردي، مو بس حماية صحة، حماية بيئة. معاي ابنائنا من ذوي الهمم مشاركيننا بكل حب، ندمجهم معانا بالمجتمع. وعندنا ايضا طلبة من عيالنا الأصحاء. احنا هدفنا دائما في المبادرات تكون كثيرة الأثر، أثر مشاركة القطاع الخاص مع الدولة، عندنا أثر دمج المعاقين ولأنهم جزء أصيل من مجتمعنا، وأثر دمجهم أيضا مع أقرانهم الأصحاء. اليوم شنو قاعد تسوي؟ الحين إضافة مكان لتراب بالكويت غالي. الوساخة كلها نشيل. إيه شلة، وين تحطها؟ حتى زبالة. شنو قاعد تسوي؟ أنظف الشاطئ كفو. عشان لما يتنظف يصير شكله حلو مرتب نظيف. من بيئة مثلا يصير مكان نظيف مرتب. قلتي هذا السيء. جدا سيء، هذا السيء طبعا هذا يروي العطش وجدا مهم للإنسان. فلما احنا نستمتع في المرافق الجميلة بالكويت الجميلة، هذا نشربه وناخذه ويانا. لما تقطه بطريقة عشوائية ويدخل بالبحر يقعد 400 سنة ما يتحلل، فهذا شيء جدا سيء يضر البيئة. بلدية الكويت مشكورة، مو مقصرين في الأماكن المخصصة للنفايات بالتنظيف، ولكن التنظيف العشوائي يسبب عبء على الجهات المسؤولة ولنا احنا تأثير نفسي لأن نحب الكويت. فأنا دائما أخاطب المجتمع اللي أنا أنتمي له، المجتمع المدني اللي أنا أنتمي لهم وأفتخر فيهم وأدري أنهم يحبون الكويت، ولكن شوية حرص زيادة، هذا اللي نبي.